ஹே ஹாய் வணக்கம். ஸோ இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாம் முடிச்சாச்சு. அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அரௌண்ட் செப்டம்பர் 28 போல் எக்ஸாம் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நம்ம ஒரு மேஜரான சிலபஸை, மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிலபஸை கவர் பண்ண வேண்டியது இருக்குது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும்தான். ஸோ நீங்கள் தமிழ் படிச்சிருந்தாலே அந்த லாங்குவேஜ் பார்ட் வந்து முடிஞ்சது. 2A பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் இருக்குது இல்லையா? ஸோ தமிழ் படிக்கிறவங்க தமிழ் படிச்சுக்கோங்க, இங்கிலீஷ் படிக்கிறவங்க இங்கிலீஷு. மெயின்ஸுக்கும் அதே தான் இருக்கும். ஸோ தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ரெண்டுமே படிக்கணும். அதுவே வந்து மேத் அண்ட் ஜிஎஸ். இப்போ நம்ம எப்படி கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். நல்ல நிதானமாக பொறுமையாக வந்து எல்லா கண்டென்ட்டையும் உள்வாங்குங்க. என்ன பிளான் அப்படிங்கிறத தெளிவாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து டே 1லேருந்து நம்ம இந்த பிளேலிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து டே 1லேருந்து ப்ராப்பராக வந்து அன்னன்னைக்கு வேலையை முடிச்சுக்கிட்டே வாங்க. கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு ஒரு 60 to 70 டேஸ், மேபி நமக்கு டைம் நல்லபடியாக கிடைச்சிதுன்னா ஒரு 100 டேஸ் வந்து கிடைக்குதுன்னா அந்த 100 நாள் நல்லபடியான ஒரு எஃபோர்ட்டை கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து தன்னை போல் வந்து ரிசல்ட் வந்து கம்பல்சரியாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டை நிதானமாக வந்து சரியாக உள்வாங்கிக்கோங்க. சரி, இதில் பாருங்கள், தமிழில் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் ஆல்ரெடி வந்து ஒரு 7000 கேள்விகள் ஏற்கனவே வீடியோ பண்ணிட்டோம். அது கிட்டத்தட்ட 100 நாள், ஒரு நாளைக்கு 70 கேள்வி அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம 100 டேஸும் அப்படியே கண்டினியூஸாக வீடியோஸ் பண்ணியிருந்தோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 7000 கேள்விகள் வந்து நீங்கள் புத்தகமாக கூட வாங்கிக்கலாம். ரூபாய் 799 பே பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் 7358910548 இதே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கே வந்து வாட்ஸ்அப்பில் பே பண்ணதுக்கான ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா இந்த 7000 கேள்விகளை நீங்கள் புத்தகமாகவும் வாங்கிக்கலாம். ஸோ அப்போது சிலபஸ் வைஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கொஸ்டின் பேங்க் வந்து முடிச்சாச்சு. அது வீடியோவாகவும் அவைலபிளாக இருக்கும். 100 நாள் 70 கேள்விகள் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது சிலபஸ் வைஸ் நம்ம முடிச்சிட்டதுனால இப்போ கிளாஸஸ் எப்படி போகும் அப்படின்னா, சிலபஸ் வைஸ் வந்து முன்னாடி கொஸ்டின் பேங்காக போயிருந்துச்சா, இப்போ வந்து வகுப்புகளாக போகும். இப்போ முதல் யூனிட் அப்படின்னா முதல் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு டாபிக், வந்து இப்போ புணர்ச்சி, பிரித்தெழுதுக அது மாதிரி இருக்குன்னா அந்த டாபிக். அதே முதல் யூனிட்டில் அடுத்து 2வது நாள் 2வது டாபிக், 3வது டாபிக், 4வது டாபிக்னு அப்படியே கண்டினியூஸாக அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து போகும். அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ தான் இந்த சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து கவர் பண்ணுறோம். ஈவன் குரூப் 4மே வந்து தமிழ் சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம், இதுதான் முதல் முறை. ஸோ அப்போது இங்கிலீஷ் வந்து 2A தான் முதல் முறையாக வந்து அந்த புதிய சிலபஸ் வந்து ப்ரிலிம்ஸில் வருது. அதனால சிலபஸ் வைஸ் வந்து நம்ம கொஸ்டினும் பார்க்கணும், அதே சமயத்தில் வந்து கண்டென்ட்டும் பார்க்கணும், எக்ஸ்ப்ளனேஷனும் பார்க்கணும். ஸோ பெஸ்ட் மெத்தட் என்ன, கொஸ்டின் வித் எக்ஸ்ப்ளனேஷனாக போய்ட்டு தான் பெஸ்ட் மெத்தடு. அண்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் முடிச்சிட்டதுனால தான் நேரடியாக வந்து கிளாஸஸ் போகிறோம். கொஸ்டின் தேவைப்பட்டால் நீங்கள் கொஸ்டினை பயன்படுத்திக்கலாம், இல்லைனா கிளாஸஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் தான். சிலபஸ் வைஸில் கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி போகும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் டெய்லி 10 கேள்வி, ஒரு 10 to 15 கேள்வி டெய்லி வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ அந்த 10 to 15 கேள்வியை தினம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடைசி டைமில் பரீட்சைக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது, பரீட்சைக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குங்கும் போது மேக்ஸ் எடுத்தீங்கன்னா அது படிக்கிறதுக்கான ஒரு நிதானம் இருக்காது, அதை படிக்கிறதுக்கான அந்த பொறுமையே இருக்காது. அப்போ போய் பார்க்க முடியாது. ஸோ அப்போ பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, முதல்ல இருந்தே அந்த எக்ஸாமுக்கான அந்த சீரியஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்ட்டுனா மேத்துக்கான அந்த ப்ராக்டிஸை ஆரம்பிச்சிடணும். டெய்லி சிலபஸ் வைஸ் வந்து டெய்லி 10 to 15 கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சிலபஸ் ரொம்ப கம்மி சிலபஸ் தான். நீங்கள் அதிகபட்சம் ஒரு 20 to 25 நாளில் சிலபஸ் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் 10 கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் அது போல் வந்து நம்ம அடுத்தடுத்து டாபிக் வைஸ் வந்து மேக்ஸ் வந்து சிலபஸ் வைஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே எப்போதுமே 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒன்று நம்ம வந்து சிலபஸ் வைஸ் வந்து படிக்கலாம், இல்லைனா வந்து இங்கே ஸ்கூல் புக் அடிப்படையில் படிக்கலாம். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிங்க. நீங்கள் ஏற்கனவே சிலபஸ் வைஸ், அதாவது ஸ்கூல் புக் வைஸ் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வேணால் நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை ஒரு முறையாவது, ஒரு கிளான்ஸாவது பார்த்துருங்க. அதனால நான் பர்டிகுலராக இந்த சீரியஸில், அதாவது தமிழ், இங்கிலீஷு, மேத்து, ஜிஎஸ் பண்ண போகிறோம்ல, இந்த சீரியஸில் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேபி ஃபஸ்ட்டு ஒரு 30 to 40 டேஸ்க்குள்ளேயே ஸ்கூல் புக் முடிஞ்சிடும். 6 to 10 வந்து ரொம்ப ஈஸி. அதை நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, ஒரு முறை கூட படிக்கிறது இல்லை. எடுத்த உடனே ஏதாவது ஒரு அற்புத மெட்டீரியல்னு சொல்லி ஏதாவது ஒரு மெட்டீரியலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை டச் பண்ணாமலே விட்டுறீங்க. அந்த தவிர வந்து பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் புக்கை அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸாவது படிச்சுட்டு வந்துடணும்.
ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் 6th புக்ல இருந்து சோசியல் சயின்ஸ் அப்படின்னு படிக்கலாம். அதாவது சோசியல் சயின்ஸ்குள்ள எல்லா டாபிக்குமே இருக்கும்ல. இப்போ வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும், அதுலேயே ஐஎன்எம் இருந்திருக்கும், அது இல்லாமல் வந்து பொருளாதாரம் இருந்திருக்கும், அது இல்லாமல் சிவிக்ஸ்ன்னு படிப்போம், குடிமையல்னு, அதுதான் வந்து பாலிட்டியாக இருக்கும். அது மாதிரி எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். அதில் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஸ்கூல் புக் வைஸ் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ டெய்லி ஒரு டாபிக், இப்போ 6th ஸ்டாண்டர்ட் புக்னா ரொம்ப கம்மியாக தானே இருக்கும், அதனால 6th புக் ஃபுல்லாக கூட ஒரு நாளில் பார்த்துடலாம். அதுவே வந்து 7th 8th அப்படி எல்லாம் போகும்போது பொருளாதாரம் ஒரு நாள், பாலிட்டி ஒரு நாள், ஹிஸ்ட்ரி ஒரு நாள், அது மாதிரி அடுத்தடுத்து கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ தமிழ், இங்கிலீஷ், அது போல் மேக்ஸ், அது போல் ஜிஎஸ், இந்த பேட்டர்னில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி தமிழ் வந்து சிலபஸ் வைஸ் ஆல்ரெடி நம்ம கேள்விகள் பண்ணி முடிச்சிட்டதுனால சிலபஸ் வைஸ் இப்போ கிளாஸ் எடுக்க போகிறோம், எக்ஸ்பிளனேஷன் சொல்ல போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் யூனிட் 1ல் ஒரு நாள் ஒரு டாபிக். ஸோ அப்போ வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 வரும். யூனிட் 1 முடிஞ்ச பிறகு அடுத்து யூனிட் 2, அது முடிஞ்ச பிறகு யூனிட் 3, அந்த மாதிரி வந்து போகும். அதே போல் வந்து இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் வித் கொஸ்டின் ஆன்சர்ஸோட போகும். கொஸ்டின் ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன் சிலபஸ் வைஸ் தான் போக போகிறோம். அதாவது இந்த குரூப் 2 2A ப்ரிலிம் சிலபஸ் வைஸ் தான் பாடம் நடத்த போகிறோம். மேத் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் வந்து டெய்லி 10 to 15 கேள்வி கொடுக்க போகிறோம். அதே போல் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வந்து ஸ்கூல் புக் வைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு 30 to 40 டேஸ்க்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் வைஸ் வித் கொஸ்டின் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அது மாதிரி வந்து நம்ம போயிடலாம். அண்ட் இதில் பாருங்கள், இந்த டைமிங் வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழ் வந்து காலையில் 4 மணிக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அண்ட் ரொம்ப ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஒரு டெடிகேஷன் நான் பர்டிகுலராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த அளவுக்கு வந்து 4 மணிக்கே எந்திரிச்சு அதை கன்சியூம் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து ஒரு 1/2 hour இல்லை ஒரு 40 minutes இருக்குன்னா அன்னைக்கான டாப்பிக்கை படிச்சுட்டு அப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு ரொம்ப அதிகப்படியான ஒரு எஃபோர்ட்ஸை முதல் நாள்லேருந்தே வெளிப்படுத்துங்க. அதாவது பரீட்சைக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது, 5 நாள் தான் இருக்குங்கும் போது கடைசியில் போய் நான் நிறைய படிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப எஃபோர்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி முதல் நாள்ல இருந்தே நல்லா வந்து ப்ராப்பரான ஒரு எஃபோர்ட்ஸை கொடுத்தீங்கன்னா கடைசி போக 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 கான்ஃபிடன்ஸ் தன்னை போல வரும். ஸோ காலையில் 4 மணிக்கு தமிழ் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிடும். 5 மணிக்கு இங்கிலீஷ் வீடியோ. நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தமிழ் வந்து படிச்சுக்கோங்க. ஆங்கில வழி கல்வியில் படிச்சிங்கன்னா ஆங்கிலத்தை வந்து 5 மணிக்கு நீங்கள் வந்து அந்த சிலபஸ் வைஸ் கன்சியூம் பண்ணிக்கலாம். அதே போல் மேக்ஸ் வந்து காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் ஆகும். போத் தமிழ் அண்ட் ஆங்கிலம் ரெண்டுலையுமே கேள்வி இருக்கும். அண்ட் இதோட பிடிஎஃப் எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துட்றேன். இது வந்து கிளாஸ் வந்து இருக்கிறதுனால இது அப்படியே நீங்கள் பிடிஎஃபாக கன்சியூம் பண்ணலாம். இந்த இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் எல்லாம் வந்து கொஸ்டின் ஆன்சராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துக்கலாம். அதே போல் ஜிஎஸ் வந்து ஸ்கூல் புக் வைஸ் தான், அது பிடிஎஃப் எல்லாம் ஃப்ரீ தான். நீங்கள் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம பாட வாரியாக பார்க்க போகிறோம். ஸோ டே 1ல் இருந்தே இதில் இந்த பர்டிகுலர் மிஷனில் வந்து நீங்கள் வந்து கூட ட்ராவல் பண்ணுங்கள். அது வந்து கடைசியாக வந்து எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். எப்போதுமே வந்து நம்மளை வந்து உழைப்பு வந்து என்றைக்கும் ஏமாத்துறது இல்லை. அதனால ஒரு கடுமையான ஒரு உழைப்பை வந்து வெளிப்படுத்தினீங்கன்னா தான் இதை வந்து ஃபஸ்ட்டு நாள்லேருந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் பர்டிகுலராக பாருங்கள், இந்த ஒரு பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேயே மிகப்பெரிய ஒரு எஃபோர்ட்ஸை வந்து இது வாங்கும். அதாவது இதுக்கான பிடிஎஃப் ரெடி பண்ணணும், அதற்கான வீடியோ முன்னாடியே முடித்து அதை வந்து நம்ம வந்து முன்னாடியே அப்லோட் பண்ணி அந்த வேலையெல்லாம் முடிக்கணும். அடுத்த ஒரு 100 நாளுக்கு வந்து என்னைக்கு எந்த வேலை இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் இதை வந்து நம்ம ப்ராப்பராக முடித்தாதான் அது கூடவே நீங்கள் வந்து அந்த வேலையை ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே வரும்போது ரெண்டும் பொருந்தும். இப்போ நம்ம அந்த வேலையை முடித்து அதை நீங்கள் வந்து சரியாக ரிசீவ் பண்ணாமல் விட்டாலும் போச்சு. அதே சமயத்தில் நல்ல ஆர்வமாக இருக்கும் போது அந்த வேலையை நம்ம முடிக்காமல் நான் என்னோட சைட்லேருந்து காலம் தாழ்த்திட்டனாலும் அது வந்து பொருந்தாது. அதனால் 2 பேரும் சரியாக வந்து அந்த வேலையை கொண்டு போனோம்னா இது வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை டே 1லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் டே 1லேருந்து நம்ம வந்து தமிழ் மீடியம், தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு அது போல் வந்து முடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 6 to 10 ஸ்கூல் புத்தகத்தை வந்து முடிச்சிடலாம். பாடப்புத்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டாப்பிக் அந்த பேசிக்ஸ் எல்லாம் ஒரு முறை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சிலபஸில் அதாவது புக்கில் கவர் ஆகாத சில பேசிக்ஸ் இருக்கும்ல அதை முடிக்கலாம். அண்ட் இது கூடவே பேரலாக வந்து 11th and 12th பாடப்புத்தகத்தையும் முடிச்சிடலாம். இப்போ 11th and 12th பொறுத்த வரையில் இந்த 11 and 12ல் வந்து குறிப்பாக வந்து எல்லா டாப்பிக்கும் நம்ம படிக்கலனா கூட ஒரு சில முக்கியமான ஏரியாலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து படிக்கணும். அதில் நிறைய கேள்வி கேட்குறாங்க, நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் அந்த 11th and 12ல் ரொம்ப முக்கியமான சில டாப்பிக்கும் வந்து இருக்குது. அதையும் நம்ம படிச்சிடலாம். 1 by 1 போகலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 6th புத்தகத்திலேருந்து போகலாம். இது அப்படியே ஒரு கண்டினியூஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா குறைந்தபட்சம் ஒரு 100 பேராவது டே 1லேருந்து கடைசி வரைக்கும் அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். போன முறை வந்து அதாவது 100 நாள் 70 கேள்விகள் அப்படின்னு சொல்லி தமிழ் மட்டும் நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஏன்னா புது பாடத்திட்டம், அதனால கொஸ்டின் எடுக்கிறதே பயங்கர அதிகமான வேலை வாங்குச்சு. அதனால் மற்ற சப்ஜெக்டை கவர் பண்ண முடியல. ஸோ அப்போ முழுக்க தமிழ் 100 நாள் தினம் 70 கேள்விகள் அப்படின்னு நம்ம டார்கெட் பண்ணி போனோம். டே 1ல் பார்க்கும்
பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு மேலே அந்த வீடியோவை பார்த்துருந்தாங்க. ஆனால் கடைசியாக டே 100 அப்படின்னு வரும்போது அந்த ஒரு 100 பேர் தினம் பார்த்தவங்க தான் கடைசி வரைக்கும் வந்து சேர்ந்துருந்தாங்க. அது வந்து மிகப்பெரிய அளவில் அந்த கன்சிஸ்டன்சியை கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய அளவில் கடினமான ஒரு விஷயம். அது என்னோட சைட்லேயும் சரி, உங்களோட சைட்லேயும் சரி, அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது இட் இஸ் அ வெரி பிக் மேட்டர். அது ஒரு நாளைக்கு நம்ம வந்து பேசிடலாம், அல்லது வந்து அது ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கும். தினமும் அது மாதிரி ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு கடினமான விஷயமா இருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து வந்து அந்த வேலையை செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். டே 1 அதிலிருந்து வந்து நம்ம கொண்டு போகலாம். தினம் வந்து அந்த வேலையை வந்து நம்ம முடிப்போம். நல்லா வந்து வரணும்னு சொல்லி எப்போதுமே நம்ம வந்து ஒரு வேலையை வந்து ஒரு பெரிய விஷயத்தை நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது முருகரை வணங்கி தொடங்குறது உண்டு இல்லையா? அதனால் நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வணங்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து முருகர் வந்து ஃபேவரட். அதனால் நம்ம வந்து முருகரை வணங்கி இந்த வேலையை வந்து தொடங்குவோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக வந்து முடியணும். அதே போல் நிறைய பேர் வந்து இந்த வீடியோவால் பயன்பெற்று நிறைய பேர் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து முருகர்கிட்ட வேண்டிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கடவுள் யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் வேண்டிக்கலாம். அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டே 1ல் ஃபஸ்ட்டு வீடியோவில் தமிழ் வீடியோவில் வந்து சந்திப்போம். அண்ட் அதே போல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு படிக்கக்கூடிய சக டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வேலையை நம்ம செய்யும் போது அது ஒரு சரியான தேவை யாருக்கு இருக்கோ, சும்மா தேவையில்லாத ஒரு இடத்துல இது போய் சேர்ந்து பயன் இல்லை. அப்போ யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு போய் இந்த வீடியோ சேருது அப்படிங்கிறது தான் இதோட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டே. அதனால் ஒரு சக ஆஸ்பிரண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங் அஸ். நம்ம வந்து தமிழோட முதல் வீடியோவில் அதிகாலை 4 மணிக்கு சந்திப்போம். அண்ட் டாடா பாய்.